எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணுங்க. அட பைத்தியக்காரனே. நான் ஒன்றும் பண்ணலைங்க. ஏய் அடி உட்கார. அந்த நேரம் மட்டும் கையில கிடைச்சிருந்தா எல்லாத்தையும் மாத்திருப்பேன். எல்லாத்தையும். சரியான புடுங்கியா இருப்பானோ. சரக்கு திந்துருச்சு. அந்த இன்டர்வியூக்கு மட்டும் கரெக்டான நேரத்தில் போயிருந்தேன்னா அந்த வேலை எனக்கு கிடச்சிருக்கும். என் ஆள் கூப்பிட்டப்ப சரியான நேரத்தில் போயிருந்தேன்னா இந்நேரம் என் கூட சோடி போட்டு சுற்றிக்கிட்டு இருந்திருப்பா. எல்லாம் போச்சு. யாருனால? அந்த நேரம் மட்டும் என் கையில் இருந்திருந்தா எல்லாத்தையும் மாற்றிருப்பேன். எப்படி? எல்லாத்தையும். பாஸ், யார் பாஸ் நீங்க? இந்த இருட்டு நேரத்தில் இருட்டு கலர் ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருக்கீங்க. நான் தான் தம்பி. ஏதோ நேரம் கையில் இருந்தா கிழிச்சிருவேன் புடுங்கிடுவேன்னு சொன்னீங்களே, அந்த நேரமே நான் தான். எது நேரமா? போக பாஸ், காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. கம்முன்னு சரக்க போட்டு படுத்து தூங்க வீட்டில். என் மண்டைக்கு மேலே ஒளி வருது, அப்போமா நீ நம்பல? ஐயோ, அது பல்பு பாஸ். என்ன பாஸ், பரலோகத்துலேருந்து பூலோகத்துக்கு ஷார்ட் கட் இருக்குதா? திட்டின உடனே டபக்குன்னு வந்துடுறீங்க. போக பாஸ். என்ன ரொம்ப ஆழமா தேடுறா அப்படி? இந்தா நீ கேட்ட நேரம். இன்னும் 1/2 மணி நேரத்தில் நீ சாக போற. முடிஞ்சா உன்னை காப்பாத்திக்க. இதை வச்சு நீ முன்னாடியும் போகலாம் பின்னாடியும் போகலாம். இந்தா. எங்க ஆளை காணோம்? ஒருவேளை அவர் சொன்னது நிஜமா இருக்குமோ? அவரை தவிர எல்லாரும் இருக்காங்க. அடிச்ச போதையெல்லாம் தெளிஞ்சிருச்சே. ஒருவேளை இது கனவா இருக்குமோ? வலிக்குது. நிஜம்தான். நம்மளை போனோம்னா இங்க இருக்கிற யாரோ ஒருத்தராக தான் இருக்கும். ஒருவேளை இவனா இருக்குமோ? ஒருவேளை இவனா இருக்குமோ? எதுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். மச்சி வந்துட்டேன். அத்தி நம்ம நிழல் தானா? கிடைச்சு ரொம்ப நாளாச்சு. ஐயோ, இன்னைக்கு இவன் தயவால அடிச்சிடணும். என்ன பீரா இருக்கும், சில்லு ஹாட்டு. சூப்பர்.
3வது ரவுண்டு 4வது தெரு வீட்டுக்கு போகிறோம். 4 தடவை கதவை தட்டுறோம். வெளியே வந்த உடனே வேட்டியை கழட்டி கப்புன்னு தூக்குறோம், கிளம்புறோம். மச்சி 4ஆம் நம்பர் வீடு 4 தெரு தள்ளு. டக்கு டக்குன்னு தட்டுறோம், வந்து தூக்கிட்டு வரோம். ஆமாம், யாரடா தூக்க போகிறீங்க? பொண்ணை தான் மச்சி. பொண்ணவா? ஏண்டா பொண்ணை தூக்கடவனை கூப்பிட்டு வந்திருக்கான். எதை தட்டுனா பொண்ணோட அவங்க அம்மா வருமோ அதை யோசிங்கடா. எனக்கு பொண்ணோட அம்மா மேலே லவ். எடுப்பட்டவன அவங்க அம்மாவை தூக்கவாடா இவ்வளவு பில்டப் பண்ண. நான் கூட பொண்ணுன்னு நினைச்சேன். ஐயோ, அடிச்ச சரக்கெல்லாம் இறங்கிருச்சு. அவங்க அம்மாவை பார்த்தாவே கிருன்னு ஏறுது. ஓ, இவனுங்க ஆண்டி கேங்கா? இந்த குண்டு மீசக்காரனுக்கு நம்ம சரக்கு வாங்கி கொடுத்து நம்ம தலையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போச்சே. ஆளையும் பட்டையும் பாடுறா, செக் போஸ்ட்டுக்கு பெயின் அடிச்ச மாதிரி. சரக்குங்கய்யா. எனக்கு பொண்ணு பார்க்கறத தவிர மீதி எல்லா வேலையும் கரெக்டாக பார்க்குறானே. யோ பொன்னுசாமி, இந்த பார்க்கு 108 தாட்டி வந்தாச்சியா? முன் மண்டை மேலே ஏறிட்டே இருக்கு. பொண்ணு இது பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பியா இல்லை 108லையா என்ன முடிச்சிருவியா? ஏயோ சுத்தி பாருடா, உன்னோட எவன அழகாகானா பிடிக்கிறேன்டா. உனக்கு கண்டிப்பா பொண்ணு பிடிக்கிறேன்டா. ஏயா குண்டுமே சார், இப்படி சொல்லி சொல்லியே பாதி வயசு முடிச்சிட்டியா? உனக்கு வாந்தி வர. ஆஹா, அங்கிள் கேங்கு. எவங்கிட்டையாவது சரக்கு உசார் பண்ணுமே. அந்த டேபிள் போவோம். நைட்டு மீட்டியூ கண்டிப்பா தூக்குறீங்க. சார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமே. அப்படி வாரமா போய் பேசுங்க. கண்டிப்பா வரேன், கண்டிப்பா வரேன். வர வா. சார், இது உங்க பீரா? கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். சார், நாளைக்கு ஒரு ப்ரொடியூசர் கதை சொல்ல போகிறேன். அதுக்கு இன்னைக்கு உங்களை வச்சு ஒத்திக்கி பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் கோஆப்ரேட். சார், பீர் பாட்டில் ஓப்பன் பண்ணால் நுர வருது சார். அப்படியே ஒரு ஆண்டி துணிக்கு சோப் போடுறாங்க சார், நுர வருது சார். அப்படியே கட் பண்ணால் ஒரு பையன் வாயிலிருந்து நுர வருது சார். சார்
அட, இது நம்ம உப்புமா? என்ன போடுறானுங்களாமா? நேரமாவது மயிராகுது. அட பைத்தியக்காரனே, போய் சேர்ந்துட்டியா? அதான் கொய்யால போயிட்டாங்க. என் கையில் நேரத்தை கொடுத்தாலும் நான் இங்கே தான் வரப்போகிறேன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தம்பி, மனிதனுடைய மிகப்பெரிய சாபக்கேடு என்னன்னு தெரியுமா? அவன் கையில் நேரத்தையே கொடுத்தாலும் நடந்து முடிஞ்சதை மாற்றணும்னு நினைப்பானா தவிர நடக்க போகிறத மாற்றணும்னு நினைக்கவே மாட்டான்.